ரீசெண்ட் டேஸாக என் மண்டைக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. இல்லை எனக்கு தெரியல இவங்களுக்குலாம் என்னதான் பிரச்சனை. பார்க்குறவங்க எல்லாரும் என்னது 2 பெண் குழந்தையா, அரசுக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லாமல் போயிடுச்சு, வாரிசு இல்லாமல் போயிடுச்சு. இல்லை நான் அப்படியே ஆம்பளை குழந்தை பெற்றிருந்தாலும் நீ வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டப்படியா, இல்லை உன் சொத்தை என் பிள்ளைக்கு எழுதி வைக்க போறியா? ஒன்றும் கிடையாது. உங்களுக்குலாம் என்னதான பிரச்சனை? நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் குழந்தை பெற்றுக்கிட்டோம். 10 பொம்பளை குழந்தையே பெற்றிருந்தாலும் நாங்கள் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், நாங்கள் தான் படிக்க வைக்க போகிறோம். நீ வந்து எதையாவது செய்ய போறியா? ஒன்றும் கிடையாது. இது கூட பரவாயில்ல, ஆறுதல்ன்ற பேரில் ஒன்று சொல்லுவாங்க பாரு. ஆமாப்பா, இப்போல்லாம் வந்து ஆம்பளை குழந்தைலாம் பார்க்கறது இல்லை, பொம்பளை குழந்தைங்க தான் பார்த்துக்குதுங்க, நீங்களாம் வந்து கொடுத்து வச்சவீங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல்ங்கிற பேரில் நான் உங்ககிட்ட கேட்டேனா? ஆறுதல் நான் கேட்டேனா? அவன் ChatGPT கூகுள் ஜெமினின்னு போயிட்டுருக்கான். இந்த காலத்துலேயும் வந்து ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தைன்னு வந்து தேவையில்லாத கதையை பேசிக்கிட்டு போங்கப்பா. போய் வேலை வெட்டி இருந்தால் பாருங்கள். பொம்பளை குழந்தையும் ஆம்பளை குழந்தையும் நல்லபடியாக படிக்க வச்சு அதுங்களை நெக்ஸ்ட் லெவல் கூப்பிட்டு போவீங்களா? அதை விட்டு போயிட்டு ஆம்பளை குழந்தை பொம்பளை குழந்தை போங்கயா.